ஹாய் சிஸ்டர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி இந்த கிளாஸில் பீட் ட்ரிக்ஸ் தான் வந்துட்டு நம்ம பார்க்க போகிறோம். போன கிளாஸில் சுகர் பீட் வந்துட்டு எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருந்தேன். இந்த கிளாஸில் பீட் எப்படி ஸ்டிச் பண்ணுறது, அதுக்கான ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸ் என்ன அப்படின்றத நான் சொல்கிறேன். ஒரு கார்னரில் எப்படி வைக்கணும், சிங்கிள் பீடாக ஸ்டிச் பண்ணும்போது எந்த மாதிரி வைக்கணும் அப்படின்னு சொல்கிறது நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லித்தரேன். சரிங்களா? இப்போ வாங்க, எப்பவும் போல் த்ரெட்டை மேலே எடுத்துகிட்டு ஷூயிங் த்ரெட்டு தான் நான் எடுக்கிறேங்க. போன கிளாஸ்லேயே நான் சொல்லியிருப்பேன் என்ன த்ரெட்டில் பீட் போடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு. நீடில் வந்துட்டு பீட் நீடில் இந்த மாதிரி த்ரெட்டை மேலே எடுத்துகிட்டு, இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஸ்லீவ் பேட்டர்ன் நம்ம ஒர்க் பண்ணோம்னா இப்படி இருக்கும். ஓகேங்களா? தெரியுதுங்களா ஸ்லீவ் பேட்டர்ன்? ஃபார் எக்ஸாம்பிள், சரிங்களா? அப்புறம் இந்த மாதிரி பீடை வச்சுட்டு பஞ்ச் பண்ணி எடுத்துட்டு அதில் வர லூப்பை பெருசாக எடுத்து இப்படி பேக்கில் கொண்டு போயிட்டு கீழே வந்துட்டு நீங்கள் த்ரெட்டை இழுத்தீங்க அப்படின்னா பீடு வந்துட்டு லாக் ஆகிடும். ஓகேங்களா? இன்னொன்று போட்டு பார்க்கலாம் பாருங்கள், நான் சொல்லித்தரேன். ஏதாவது டவுட் அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பீடை எடுத்துட்டு பஞ்ச் பண்ணி த்ரெட்டை மேலே இழுத்துட்டு இந்த லூப்பை அப்படியே பின்னாடி நீங்கள் கொண்டு போனீங்கன்னா நாட் கிடச்சிரும். இதை வந்துட்டு ஏதாவது ஒரு கார்னர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி அப்படியே நீங்கள் இப்படி லைனாக வரலாம். இந்த மாதிரி எடுத்துட்டு இருங்க. நூல் சிக்கிடுச்சு. நூல் சிக்கிச்சு அப்படின்னா கண்டிப்பாக எடுத்து விட்டுட்டு தான் போடணும். இல்லை, கட் ஆயிடுச்சு. இந்த மாதிரி த்ரெட்டை மேலே எடுத்துட்டு ஒரு பீடை கொடுத்துட்டு இந்த லூப்பை பெருசாக எடுத்து இப்படி பின்னாடி கொண்டு போகலாம். இல்லை இப்படி கையை யூஸ் பண்ணி கூட நீங்கள் பின்னாடி கொண்டு போகலாம், தப்பு கிடையாது. எடுத்துட்டு கையை யூஸ் பண்ணி கூட விரல் யூஸ் பண்ணி இந்த மாதிரி பின்னாடி எடுத்திங்கன்னா லாக் ஆயிடும். கடைசியாக வச்சுட்டு கண்டிப்பாக என் நாட் கண்டிப்பாக போட்டுக்கணும். சரிங்களா? என் நாட் கடைசி பீட்டில் என் நாட் போட்டுக்கணும். ஓகேங்களா? இப்போது கார்னர்லாம் எப்படி திருப்புறதுன்னு இந்த பாக்ஸில் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். பீடை எடுத்துகிட்டு இந்த பாக்ஸில் நான் உங்களுக்கு எப்படி போடுறதுன்னு சொல்லித்தரேன். ஒரு பீடாக போடணும். சுகர் பீடு மட்டும் 2 பீட் போடலாம். மீதியெல்லாம் வந்துட்டு ஒரு பீடாக போட்டு ஒரு பீடாக தான் கண்டிப்பாக போடணும். சுகர் பீடு மட்டும்தான் 2 பீடு. பெரிய பீடை பொறுத்த வரைக்கும் ஒரு பீடு தான் போடணும். இப்போ வந்துட்டு கோல்டனும் நான் காப்பரும் மிக்ஸ் பண்ணி தான் போடுறேன். ரெண்டுமே ஒரே சைஸ் பீடு தான். அன்றைக்கி மிக்ஸ் ஆயிடுச்சு, அதை சரின்னு இன்றைக்கி ப்ராக்டிஸ்க்கு வச்சுட்டு இன்றைக்கான கிளாஸுக்கு பீடை எடுத்துட்டு இந்த கார்னர் வர வரைக்கும் நீங்கள் பீட் லோட் பண்ணிகிட்டே வாங்க. கார்னர் வந்தாச்சு. ஒன்றா இங்கே என் நாட் போட்டுட்டு நம்ம அடுத்தது கண்டினியூ பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா பீட் கிட்ட இங்கே லாக் வச்சுட்டு ஒரு குட்டி செயின் மாதிரி வச்சுட்டு அடுத்தது நீங்கள் இங்கே கண்டினியூ பண்ணலாம். அப்போ தான் அந்த கார்னர் கிடைக்கும் உங்களுக்கு. இப்போ நான் 2 பீட் போட்டேன்னா உங்களுக்கு அந்த கார்னர் தெரியும் பாருங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நான் என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறது புரியும் உங்களுக்கு. மறுபடியும் பீடை நான் லோட் பண்ணிக்கிறேன். பீட் லோட் பண்ணியாச்சு. இங்கே ஒரு பீட் வச்சுட்டு
லாக் பண்ணி போடலாம். அப்படி இல்லைன்னா இதில் வச்சுட்டு நீங்கள் அடுத்தது கண்டினியூ பண்ணலாம். இப்போ அந்த ஷார்ப் பேஜ் கிடச்சிருச்சு பார்த்தீங்களா? இந்த மாதிரி தான் போடணும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னாலே கிளியராக உங்களுக்கு புரியும். இப்போதைக்கு நீங்கள் 2 பீடாக எடுத்து கூட நீங்கள் போடலாம். 2 பீடு மட்டும் நீடில் லோட் பண்ணிவிட்டு ஒரு பீடாக வச்சு போடுங்க. நான் ப்ராக்டிஸ் இருக்குது அப்படின்றதுனால நான் அப்படியே போடுறேன். சரிங்களா? ஃப்ரேமை வந்துட்டு எக்காரணத்துக்கு வந்து திருப்பக்கூடாது. இப்போ வந்துட்டு நான் இந்த பக்கம் லெஃப்ட் சைடு வந்துட்டு லைன் போகுது, நான் கை மட்டும்தான் லெஃப்ட் சைடு போகுது. நான் ஃப்ரேமை திருப்பலை. ஏன்னா இன்றைக்கி ஃப்ரேமில் ஒர்க் பண்ணும்போது நம்ம திருப்பிக்கலாம். நாளைக்கு பிஸ்னஸாக எடுத்து பண்ணும்போது ஆரி காட்டில் பண்ணோம் அப்படின்னா நம்மளால் ஆரி காட்டை வந்துட்டு திருப்பிட்டு இருக்க முடியாது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் ஃப்ரேமை திருப்பவே கூடாது. அவ்வளோதான். எண்ட் நாட் போட்டுக்கோங்க. இது வச்சு எனக்கு ஒரு ரவுண்ட் ஷேப்போ ஒரு ஸ்கொயர் ஷேப்போ இந்த மாதிரி ஒரு ஷேப்போ வச்சு ஏதாவது ஒரு ஷேப்பு இந்த மாதிரி ஒரு ஸ்லீவ், ஒரு குட்டி ஸ்லீவ் வச்சு இது அங்கங்கே புட்டாஸ் வச்ச மாதிரி நான் அப்படியே லாக் பண்ணி காமிச்சேன் பாருங்களா? அது வச்சு ஒரு இமேஜ் ட்ரை பண்ணுங்கள். அதாவது இந்த ஸ்லீவ் மாதிரி வரைஞ்சி போடுங்க. இதை வந்துட்டு இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப் கூட நீங்கள் வரைஞ்சிட்டு உள்ளேயெல்லாம் இப்படி லைன்ஸ் போகிறோம். இன்னொரு லைன் இந்த மாதிரி, இந்த பக்கம் ஒரு லைன், இந்த பக்கம் ஒரு லைன் வர மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இல்லைனா பாக்ஸ் இன்னும் கொஞ்சம் பெருசாக போட்டு உள்ளேயெல்லாம் லைன்ஸ் வர மாதிரி, அதாவது எப்படி சொல்கிறேன் அப்படின்னா இந்த மாதிரி லைன்ஸ் வர மாதிரி போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். சரிங்களா? இந்த இதில் எங்கே எடுக்கணும்னா இங்கே வந்துட்டு நீடில் த்ரெட் எடுத்துகிட்டு நீங்கள் இங்கே ஒர்க் பண்ணிவிட்டு இங்கே கொண்டாந்து எண்ட் நாட் போட்டுடலாம். இங்கே த்ரெட் எடுத்து இங்கே ஒர்க் பண்ணிவிட்டு இங்கே கொண்டாந்து எண்ட் நாட் போட்டுடலாம். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். தெரியல அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ ஸ்கொயர் பார்த்தீங்களா, அந்த கார்னர் பார்த்தீங்களா எப்படி கிடச்சிருக்கு அப்படின்றது நீங்களே இதே மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு உங்களோட டவுட்ஸை எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். நம்மளோட கிளாஸ் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்துட்டு நான் வீடியோஸ் கொடுத்துட்ருக்கேன். நம்மளோட கிளாஸ் வந்துட்டு ஃப்ரீயாக தான் போயிட்டுருக்குது. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் கண்டிப்பாக நீங்களும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நீங்களும் கண்டினியூ பண்ணி வீடியோ பார்த்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸ் எப்போவுமே நம்ம சேனலில் ஆனில் தான் இருக்கும். ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கான டவுட்டை கிளியர் பண்ணிடுவேன். சரிங்களா? நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். பை பாய்.